இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லா லைன்லேயுமே வந்து நம்ம வந்து அந்த அசிங்க், அவைட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து மெமரியில் மட்டும் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருங்க. பட் இஃப் இட் ஹேஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு யூட்டிலிட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு அந்த நம்ம கொடுத்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சா இல்லையாங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க வந்து ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், ஓகே நீ சொன்ன டாஸ்க்கு வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராமிஸில் 2 இருக்குது. ஒன்று ரிசால்வு, ஒன்று ரிஜெக்டட் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ ரிசால்வ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ப்ளேரைட்டில் வந்து நம்ம ப்ளேரைட் கூட நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்த லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு யூட்டிலிட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். என்ன யூட்டிலிட்டி? ப்ரௌசர் யூட்டிலிட்டி. ரைட்டுங்களா? ஸோ நம்ம ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு திரும்ப சொல்லணும். என்ன சொல்லணும்? ஓகே நீ சொன்ன கிளிக் ஆப்ரேஷன் ஆர் டைப் ஆப்ரேஷன் வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஒரு கோடு கொடுக்குறோம். அதை கொடுத்ததையும் அது வந்து எக்ஸ்டர்னல் ஒரு ப்ரௌசரை கால் பண்ணி அதுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து திரும்ப கொடுக்கணும். ஓகேங்களா? பட் நம்ம ஒரு நார்மல் ஒரு அடிஷன், சப்ராக்ஷன் ப்ரோக்ராம்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி இருக்கும்? நம்ம ஒரு 2 வேரியபிள் வச்சுருப்போம். 2 வேரியபிள் இருக்கிற வேல்யூவை சும்மா ஒரு அடிஷன் பண்ண சொன்னோம் அப்படின்னா அந்த 2 மெமரியில் வச்சு அந்த ப்ரோக்ராம்னாலேயே பண்ண முடியும். பட் நம்ம ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெமரி என்ன பண்ணோம்? நம்மளோட ப்ராசஸர் வந்து என்ன பண்ணோம்? ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ரேமில் லோட் ஆகிட்டு ரேம்லேருந்து இன்னொரு ப்ராசஸை கால் பண்ணி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அதர் யூட்டிலிட்டிஸ் கூட கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து ஏன் வந்து சும்மா அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, சும்மா கால் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அவைட் கீவேர்டு இல்லாமல் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ இங்கே வந்து கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணோன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாதுல்ல. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த ஆக்ஷன் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். அப்ராக்சிமேட்டாக நினச்சிட்டு அந்த செட் டைம் அவுட்னா அந்த 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டு இந்த ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ப்ராமிஸை கால் பண்ணுற இடத்துல நம்ம வந்து அவைட் போட்டிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல அவைட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவைட் போட்டோன்னா என்ன ஆகணும்? அந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அவைட் கீவேர்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனே அசிங்க் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு இது வந்து மெயின் அதனால் அதை வந்து இப்போ நம்ம கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த டேட்டா ரிசீவ்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். என்ன பாருங்கள், ரன் பண்ணியாச்சு 1 2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து சப்போஸ் இதை தூக்கி விட்டு ரன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா? இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் ஆகும். ஒரு ப்ராமிஸுங்கிற அந்த இதானது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் இது என்ன இருக்குன்னா ப்ராமிஸ் பெண்டிங் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து எதுவும் பிரிண்ட் ஆகலை. சரி ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க ஆயிரும். அவைட் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம்? ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ரிசல்ட்டை வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்னும் ஃபினிஷே ஆகலை, அதனால் வந்து குயிக்காக வெளியில் வந்துடுச்சு. ஸோ இதையவே அப்படியே நம்ம ப்ளேரைட்டில் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளிக் கொடுத்துருப்போம். சரி, ஒரு லாகின் பேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து லாகின் ஒரு பட்டன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது நம்ம அவைட் போட மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது எக்ஸிக்யூட் ஆகும், பட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே என்ன பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஹோம் பேஜில் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும்? அந்த கோடு வந்து போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து அந்த லாகின் பட்டனே வந்து முழுசாக பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ளேரைட்டோட நம்ம இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட பேஜில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி எசிங்க் கீவேர்டு இருந்துச்சுனாவே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம அவைட் போட்டு தான் நம்மளோட
பேஜ் நம்மளோட டெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து அவைட் போடுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் மேலே ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா, ஹோவர் பண்ணுறப்ப இதுதான் அதோட ரிட்டர்ன் டைப். இங்கே வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாய்டு ஸ்ட்ரிங்கு என்ன வேணாலும் இருக்கலாம், லொக்கேட் இருக்கலாம், என்ன டிஃப்ரெண்ட் வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை பார்த்தீங்கன்னாவே இந்த லைனுக்கு வந்து நீங்கள் அவைட் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், அதில் வந்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டு ஒரு செக்னு மட்டும் போட்டுக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போட்டு இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் போட்டுட்டு ஒரு சிம்பிள் ஒரு 4 எடுத்துக்குவோம். டாட் டு பி அப்படின்னு போட்டு 4ன்னு போட்டேன்னா இங்கே நான் அவைட் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல? டு பி ஹோவர் பண்ணனா இது என்ன சொல்லுது, வெறும் ஜஸ்ட் வாய்டு தான் ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே அவைட் யூஸ் பண்ணலை. பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டு ஹேவ் டெக்ஸ்ட் வந்து ப்ராமிஸ் வாய்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் இந்த ப்ரீவியஸ் இந்த பிலோ மெத்தடில் நம்ம வெறும் வாய்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் ஹியர் இங்கே வந்து ப்ராமிஸ் வாய்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால தான் நம்ம அந்த லைனை அவைட் போட்டோம். அந்த லைனை அவைட் போட்டால் தான் அந்த லைன் ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போவோம். ஸோ அது இல்லாமல் அப்புறம் இங்கே நம்ம அவைட் போட்டங்காட்டி இந்த ஃபங்க்ஷனை ஏசிங் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிளாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ப்ரோக்ராம் அடிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல. ஸோ சப்போஸ் ஹியூமன் எரர் கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ESLint வந்து ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு அவைட் கீவேர்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயே எரர் காட்டுறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே வந்து எரர் வந்துட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த tsconfig.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த கண்டென்ட் அப்படியே கூட காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரூட் ஃபைலில் வச்சுக்கோங்க. இந்த ரூட்டில் வந்து வச்சுக்கணும் இந்த ஃபைலை, ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரியில். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ESLint config.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இதையும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு கான்ஃபிகரேஷனுங்க. இதில் வந்து இந்த லைன் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த நோ ஃப்ளோட்டிங் ஃப்ரம் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான்ல, ஸோ இங்கே இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து தனியாக கூட வச்சுக்கலாம். இந்த நம்ம வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன்லாம் சொன்னோம்ல, ஸோ அது வச்சுக்கலாம். கான்ஸ்டன்டாக வந்து இந்த அப்பர் கேஸ் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது வேணும்னா நம்ம NPM லைப்ரரியில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு அடுத்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் இந்த பேக்கேஜ் JSON ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து காமன் JSல இருந்திருக்கும், அதை வந்து மாடியூலுக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அதை மாற்றிட்டு இந்த ஃபைலில் என்ட்ரிலாம் நான் வந்து நீங்கள் மேனுவலாக போட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து இந்த ஒரு ரன் கமாண்ட் இருக்குது, அந்த காப்பி பண்ணனான்னு தெரியல. ஓகே. ஸோ இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ npm install save devன்னு கொடுத்துட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயும் போய்ட்டு இந்த ESLint அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு எதுவும் காட்டலை, எரர் காட்டலை, அந்த மாதிரி அவைட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதுவும் எரர் காட்டலை அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, Ctrl+Shift+P அமுத்துறீங்கன்னா அந்த மாதிரி வரும். அதில் வந்து ESLint ரீஸ்டார்ட் ESLint சர்வர்னு ஃபர்ஸ்ட் ஒரு மெனு வருதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அது ஒர்க் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த லைனில் வந்து எரர் காட்டுறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாக புதுசாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஏன்னா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவே மொத்தமாக ஒரு 30 பேர் 50 பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது செட்டப் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.